வீடியோ பாருங்களேன், ரொம்ப காமெடியா இருக்கும். அப்புறம் டீட்டெயில்ஸா பேசுவோம் என்னன்ட்டு. அதாவது ட்ரம்ப் இந்தியாவுக்கு வந்திருந்தாரு. வந்தப்போ கூட அவரை இந்தியாவுல முக்கியமான எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போய் ஒரு ஸ்டேடியத்தையே திறக்க வச்சு லட்சக்கணக்கான பேரு குழுமிய அந்த இடத்துல கூட ஒரு சின்ன செக்யூரிட்டி த்ரெட்டன் கூட இல்லாம ட்ரம்ப்பை வந்து நம்ம ரொம்ப சேஃபா சென்ட் ஆஃப் பண்ணி வச்சோம் அமெரிக்காவுக்கு. ஆனா சொந்த நாட்டுல அதிகாரப்பூர்வ அதிபர் இல்லத்துல நடக்கக்கூடிய ஒரு விருந்து நிகழ்ச்சி, அதுவும் யாருக்கு, அன்றாடம் வந்து போகக்கூடிய செய்தியாளருக்கு ஒரு இரவு விருந்து, நைட் டின்னருக்கு ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. அதுல வந்து ட்ரம்ப் வராரு, ட்ரம்போட மனைவி மெலானி அவங்க வராங்க, துணை அதிபர், முக்கியமான ஆட்கள், அதிகாரத்துல பூரா வர்றாங்க. இதுல வந்து அந்த துப்பாக்கி சூடு நடந்துடுச்சு அப்படிங்கிற செய்தி பரவுது. பரவணுன்னு நீங்க என்ன பண்றாங்க பாருங்க. ஒரு துணை அதிபர் கூட பார்க்கல, சட்டையை பிடிச்சிருக்கு தர இழுத்து கொண்டு போய் எங்க தள்ளாங்க, எந்த சாக்கல் தள்ளாங்கன்னு தெரியல. என்னடா பயம் உங்களுக்கு? இந்த துப்பாக்கி சூடு நடந்தது வந்து அந்த மண்டபத்திலே கிடையாது, அந்த ஹால்லே நடக்க கிடையாது. நடந்தது வந்து அந்த நடன மையம், நடன மண்டபம், டான்ஸ் சயின்ஸ் பார்ட்டி நடக்கும்போது நடக்குமா, அங்கதான் சம்பந்தப்பட்ட நபர் வந்து 2 துப்பாக்கி கொண்டு வந்திருக்கிறாரு, கத்தியும் கொண்டு வந்திருக்கிறாரு. அவருக்கு வந்து ஒரு போதுமான பிளானிங்களோட வந்திருக்கிறாரு. இதுல இருந்து என்ன தெரியுது, ட்ரம்பினோட நடவடிக்கை அவருடைய கொள்கையினால ஏதோ ஒரு வகையில அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஏராளமான அமெரிக்க மக்கள் பாதிச்சிருக்கிறாங்க. இது எல்லாருமே கவனிக்கிறாங்களோ இல்லையோ, ட்ரம்ப் கவனிச்சிருக்க மாட்டாரு. நம்மளால வந்து உலக நாடுகள், இந்தியா பாதிச்சு, ஈரான் பாதிக்குது, சைனா பாதிக்குது, அந்த கவலையெல்லாம் கிடையாது அவருக்கு. அப்படி இருக்காது, சொந்த நாட்டு மக்களை பத்தி எப்படி சிந்திப்பாரு? அப்படி ட்ரம்ப்னால பாதிக்கப்பட்ட ஒருவர் தான் இப்படி ஒரு செயலை துணிஞ்சிருக்காரு. இவன் ஆட்சியில இவனுக்கு நம்ம வாழ்றதை காட்டியும் இவனை போட்டு சொல்லிட்டு செத்து போலாங்கிற முடிவுக்கு தான் அவர் வந்திருப்பாரு. ஏன்னா வந்தது வந்து சாதாரண ஒரு குடிகாரனோ இல்லை ஒரு லோஃபரோ கிடையாது. அவர் ஒரு ஆசிரியர், கலிபோர்னியா சேர்ந்த ஒரு ஆசிரியர். இந்த செயல் இறங்கியிருக்கிறாரு, கையங்களமா அகப்பட்டுக்கிட்டாரு. அகப்பட்டா என்ன நடக்கும் அவர் தெரியும், தெரிஞ்சும் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறாரு. ஆக அவர் செஞ்சது சரின்னு சொல்றது தெரியல. ஒரு மனிதனை குற்ற செயலை தூண்டுறவங்களுக்கும் அதுல பொறுப்பு இருக்குங்கிற போது இந்த ட்ரம்ப்புங்கிற பொறுப்பு இருக்கு. சரி, விஷயத்துக்கு வருவோம். சரி, இப்ப எழுதி நடந்து போச்சு, இப்படி சம்பவம் நடந்து போச்சு, இது எங்க நடந்துச்சு, என்ன பக்கத்துல இருக்காங்களோ யோசிக்கல. டக்குன்னு ட்ரம்ப் ஒய்ஃப் அவங்க அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அலங்காரம் பண்ணி அப்பதான் வந்து உட்காடுறாங்க. அந்த சரக்கு ஒரு கிளாஸ்ல எடுத்து குடிக்கல, டப்பு டப்பு சவுண்டு தான் கிடைச்சு. நான் நல்லா வீடியோ பார்த்தேன், வீடியோ போடுறேன், நீங்க கவனிச்சு பாருங்க. தூக்கி வந்து ட்ரம்ப் மாதிரி சொல்லலாம் இல்ல, வெளியில அந்த நடன அரங்கம் அங்க வந்து ஏதோ பண்ணிட்டான். விஷயம் கேள்விப்பட்டவன அந்த சூரப்புலி சிப்பாய்கள் என்ன பண்ணாங்க பார்த்தீங்களா, டேபிள் கடியே ஒளியவும் ட்ரம்ப் பக்கத்துல பண்ணாலும் அப்படியே அந்த டேபிள் கீழே ஒழிஞ்சிட்டான். ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு கொடுத்து நம்ம சுற்ற போறாங்கன்னு. ஆனா துப்பாக்கி சூடு சம்பவம் வந்து அந்த ட்ரம்ப் இருந்த அந்த மண்டபத்துல, அந்த அறையிலையோ ஹாலையோ நடக்க கிடையாது. நடந்தது வெளியில, சவுண்டு மட்டும்தான் உள்ள வச்சு ஜனங்க கிளப்பி விட்டாங்க. ஐயோ கன் ஷூட் நடக்குது அப்படின்னு அந்த பேனிக்லயும் அந்த குழப்பத்திலையும் தள்ளுமு நடக்கவும் சம்பந்தப்பட்ட FBI ஆபீசர்ஸ், மற்ற சீக்ரெட் ஏஜென்ட்ஸ், போலீஸ்காரங்க எல்லாருமே வந்து ட்ரம்ப் வந்து ரெஸ்கியூ பண்ண லட்சணத்தை பாருங்க. தர இழுத்து அந்த அம்மாவை கீழே தள்ளி கொண்டு எங்க தரலாங்க தெரியல. ட்ரம்ப் துணை அதிபர் ஜேம்ஸ் அதுக்கு மேல சட்டையை பிடிச்சி தரத்தர எத்தனை தரத்தை நிறுத்தி போறான். துணை அதிபர் JD வான்ஸ் தர எடுத்துட்டு போறான் ஒரு போலீஸ் ஆபீசர். எத்தனை நாள் அவங்க மேல நான் என்னன்னு தெரியல. இதை சான்சைஸ் பண்ணிட்டாங்க தான் நான் கருதுறேன். இப்படி ஒண்ணு ஒரு அவசியமே இல்லை, அப்படி ஒண்ணும் நெருக்கடி கிடையாது. ஒரு படத்துல வடிவேல் படத்தை சொல்லுவாங்க, நே கால் மேல் கால் உட்காருனே, அண்ணனுக்கு ஒரு டிவி போடுறான், நல்லா சாஞ்சி உட்காருனே அப்படிங்குவான். உடனே அவரும் பேச்சு கட்டி சாய் வேறு தப்புன்னு போய் கீழே விழுந்துருவான் சாக்கடையில. அந்த மாதிரி எந்த சாக்கடையில கொண்டு போய் ட்ரம்ப்பை தரலாங்கன்னே தெரியல. ஏற்கனவே ட்ரம்ப்புக்கும் ட்ரம்ப் ஒய்ஃபுக்கும் பேச்சுவார்த்தை இல்லை. அந்த எஸ்டின் ஃபைல்ஸ் பிரச்சனை இல்லை, அந்த அம்மாவை போட்டு விட்டாங்க. எஸ்டினோட முன்னாள் காதலி ட்ரம்ப் ஆசைப்பட்டு 3வது மனைவியை கட்டிக்கிட்டாரு அப்படின்னாங்க. அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம்.
அதனால பேச்சுவார்த்தை சரியில்லாம அந்த அம்மா வந்து கொஞ்ச நாள் வெளியே வராம இருந்துச்சு. எப்சின் ஃபைலுக்கும் எனக்கு இந்த சம்மந்தம் கூட அவங்க எனக்கு சம்மந்தம் இல்லை, அந்த அம்மா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்தாங்க. இதையும் தாண்டி ட்ரம்ப் கூட வெளியில் நடக்கூடிய நிகழ்ச்சிக்கெல்லாம் வரல. அன்னைக்குதான் ஏதோ கிளம்பி அந்த அம்மா வந்திருக்கு, அதுவே மண்ணடி போட்டாங்க அவங்க. இப்படியா கொண்டு போறது? இப்ப ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்த தாக்குதலுக்கும் ஈரான் நடக்கக்கூடிய அந்த போருக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, நான் வெற்றி வகை சூடிதான் திரும்புவேன் அப்படின்ட்டு பேச்சுவார்த்தைக்காக காத்திருக்கிறேன். நான் இங்கிருந்து யாரையும் அனுப்ப போறதில்லை, இங்கேருந்து போகக்கூடிய தூதுவர்கள் வந்து காலை விரயத்தை ஏற்படுத்துவாங்க, அவங்க போய் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி சொந்த நாட்டு தூதுவர்கிட்டயே கேவலப்படுத்திருக்காப்புல. அப்புறம் ஓப்பனா அவங்க சொல்லிட்டு, நான் வெயிட் பண்றேன், நம்ம பேசி சமாதானமா போய்க்கலாமா, நீங்க டைரக்டா என்கிட்ட பேசலாம்பா, நான் வெயிட் பண்றேன் ஈரான் அப்படின்னு ஒரு செய்தியையும் அவங்க கொடுத்துருக்கிறாரு. இப்படிப்பட்ட சூழல் தான் இந்த தாக்குதல் நடந்துருக்குது. ஏதோ இது வரைக்கும் பாராட்டலாம். ஏற்கனவே போன முறை அந்த அதிபர் தேர்தலில் அவர் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு வந்து ஈரானுடைய தூண்டுதலாக நடந்துன்னு சொல்லி ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதுக்கு பழிவாங்க விதமாக தான் இந்த போரையே அவர் ஆரம்பிச்சதாகவும் சையத் அலி கொமேனி உச்சபட்ச தலைவரையே கொன்று குவிச்சதையும் செய்திகள் நம்மளால பார்க்க முடிஞ்சது. அந்த மாதிரி இந்த வாட்டி எதையும் டிராமா பண்ணாம சையத் அலி கொமேனியோட பையன் முர்சிதபா காமெடி தான் இப்படி செட்டப் பண்ணிட்டான்னு சொல்லாம ஏதோ விஷயம் தெரிஞ்சு போச்சு. அங்க கலிபோர்னியாக்காரன், அவங்க ஊருக்காரன், ஒரு டீச்சர், இவரெல்லாம் போய் வந்து சையத் அலி கொமேனி செட்டப் பண்ணவே முடியாது. ஆக வாயை திறந்தா பொய் பேசுறது ட்ரம்ப், ஆனா பழைய இடத்த மரத்துக்கு போட வேண்டியது. இன்னைக்கு நடந்த புத்தகம் பார்க்கும்போது நம்ம ஊர் எவ்வளவோ தேவலம் இருக்கு, இவருக்கு போய் வருத்தம் தெரிவிச்சு நம்ம மோடி பேசியிருக்கிறாப்புல, கண்டனம் தெரிவிக்கிறேன். எதுக்கு? அவன் நம்மளை கேவலப்படுத்தினா. இந்தியா வந்து ஒரு நரவ புலி, 9வது மாசம் புள்ள பெக்கிறதுக்குன்னே அமெரிக்கா வராங்க, இவங்க எல்லாம் இங்க உள்ள விடக்கூடாது, நம்ம சட்டத்திட்டத்தை மாத்தணும், ஒரு சின்ன பிள்ளைய வச்சுக்கிட்டு குடியுரிமை வாங்கிக்கிட்டு இந்தியாங்கிற நரகத்துல வந்து மொத்த குடும்பத்தையும் இங்க கூப்பிட்டு வந்துடுறாங்க அப்படின்னு பேசுற இந்த ஆளுக்கு நீங்க ஏன் கண்டனம் தெரிவிக்கிறீங்க, அனுதாபம் தெரிவிக்க தேவையே இல்லைங்க. நம்மளை கேவலப்படுத்தணும் வந்து நம்ம வந்து உதாசனப்படுத்தணும். நல்ல வேலை ஒத்துக்கிட்டான், என்னை யாரும் வந்து இது பண்ணல, இது ஏதோ வந்து அவர் மனநிலை சரியில்லாதனால அந்த பையன் பண்ணிட்டான். இந்த துப்பாக்கி சூழலில் ஈடுபட்ட அந்த நபர் வந்து வயது 31, கோல் தாமஸ் ஆலன் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர். இவர் வந்து ட்ரம்ப்னால பாதிக்கப்பட்ட ஒரு நபராக தான் கருதப்படுகிறாரு. ஆனால் ட்ரம்ப் என்ன சொல்றாரு, அவருக்கு மனநிலை சரியில்லை அப்படிங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு கடந்து போறாரு. இந்த குற்றச்சாட்டு கூட அந்த அந்த நபரின் சம்மந்தப்பட்ட நபரினோட தாக்குதல்னால அந்த விரக்தியான வார்த்தையாக தான் எல்லாரும் உற்றுநோக்கப்படுது. இருந்தாலும் உலக நாட்டு தலைவர் அனைவரும் ஒரு பாயத்தினாலோ ஒரு பாசத்தினாலோ ஏதோ ஒரு காரணத்தினால இந்த தாக்குதல் கொலைத்தனமானது அப்படி இப்படின்னு அவங்கவுங்க கண்டனத்தை பதிவு செஞ்சுட்டு வராங்க. அதாவது ஒரு படத்துல, இந்த விஷால் படத்துல, படம் பேர் சண்டா கோழின்னு நினைக்கிறேன், அதுல வந்து இவரு நம்ம விஷாலோட அப்பாவா வந்து ராஜகிரண் நடிச்சிருப்பாரு. வெளில என்ன பண்ணுவான், ராஜகிரண் வயிற்றை கிழிச்சு விட்டுருவான், உடனே ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிடுவாங்க, தப்பிச்சுக்குவாரு. ஆனா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய, அதாவது ராஜகிரனுக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க எல்லாருமே வந்து எதிரி அணைக்கப்பட்டவங்க, போட்டியா நினைச்சவங்க எல்லாம் வந்து பார்க்க வருவாங்க, என்ன நல்லா இருக்கீங்களானே, அண்ணே எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைனே அப்படிங்குவாங்க. ஆக மொத்தம் நான் வந்து காயப்பட்டதுக்காக நீங்க யாரும் என்னை பார்க்க வரல, எங்க என் மேல பழி வந்துடக்கூடாதுன்னா எல்லாம் ஜேரிக்கு வரீங்களாங்க. அந்த மாதிரி இந்தியாவில இருந்து, எகிப்துல இருந்து, துருக்கியில இருந்து, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இந்த சம்பவத்துக்கு நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம், வருத்தம் தெரிவிக்கிறோம், இது கொலைத்தனமான ஒரு செயல். அப்படி அடிச்சது யாரு? வெளிநாட்டுல போய் அடிச்சாங்களா? அவரோட பிரஜா, சொந்த நாட்டு குடிமகன். இவரோட செயல்பாடு பிடிக்காம இப்படி கோமாளித்தனமான ஆட்சி பண்றான் இந்த கிழமை அப்படிங்கிற விரக்தியில பண்ணாரு. ஆனா எல்லாருமே போய் வாலண்டரா, ஐயா நல்லா இருக்கீங்களா, சரி இப்போ மண்ணு தப்பு, நாங்க இதுக்கு வந்து கண்டனம் தெரிவிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த சண்டை கோழியில அந்த ராஜகிரனும் சம்பந்தப்பட்ட அந்த வில்லன் கோஷிங்களும் பேசிக்கிறதா ஞாபகம் வருது. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டரோட மீண்டும் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.